ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில அந்த ரூ. 10 கடையில அந்த ரூ. 10 இந்த கிளாஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பசங்க எனக்கு இதில தான் டீ வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வந்து குடிக்கிறாங்க. இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து கிள்ளி போட்ட சாம்பார் தான் வச்சிருந்தேன். காய் போட்ட சாம்பார் தான் வைக்கலான்னு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காய் எதுவும் இல்ல. அதனால வந்து அப்படியே வந்து கிள்ளி போட்ட சாம்பார் ஆக்கியாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கருணக்கிழங்கு வந்து சில்லி வந்து போட்டிருந்தேன். உண்மையா சொல்லப்போனா செம்ம சூப்பரா இருந்தது. இந்த கார்த்திகை மாசத்துல வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா வந்து இந்த கருணக்கிழங்குல இந்த மாரி வந்து போட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த சிக்கன் கடை மசாலா வந்து விக்கும் இல்லையா? கடையிலே வந்து குடுப்பாங்களே, அந்த மசாலா தான் வந்து போட்டிருந்தேன். வேற எதுவுமே நான் வந்து சேர்க்கல. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு போட்டுட்டு அப்படியே எண்ணெயில வந்து போட்டு எடுத்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. பசங்களே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நெறையா வைம்மா லஞ்சுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே கப்ல தான் வந்து குடுத்து அனுப்புவோம். இன்னைக்கு 2 பேரும் தனித்தனியா கேட்டதால தனித்தனியா வந்து போட்டு குடுத்துட்டேன். காலையில டிஃபனுக்கு வந்து இட்லியும், தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் நைட்டு வச்ச சாம்பார் இருக்கு. அதோட வந்து வேலைய முடிச்சாச்சு. கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரெசிபி குடுங்கக்கான்னு வந்து கேட்டு ஏற்கனவே வந்து விளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மலா எப்பவும் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் வைப்போம்ல, அதே மாரி தான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் ஸ்பெஷலாலாம் வைக்க மாட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை